ஹாய் மக்களே, வெல்கம் டு சிஞ்சன் vlogs. பார்த்தீங்களா, நேற்று தான் டிரைவிங் டெஸ்ட் பண்ணேன். ஸோ பாஸ் ஆகிட்டேன். ஸோ நமக்கு அயர்லாண்ட் டிரைவிங் லைசன்ஸ் இன்னும் ஒரு வாரத்தில் கிடைச்சிரும். ஸோ நம்ம தான் இந்த ப்ராசஸை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ, மொத்தம் எவ்வளோ செலவாச்சு, ப்ராசஸ் ஸ்டேஜாக என்னெல்லாம் பண்ணேன் இந்த டெஸ்ட்டு டெஸ்ட் முடிக்கிறதுக்குன்றது தான் இந்த வீடியோ. ஸோ பாருங்க, நம்ம அயர்லாண்டில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது நமக்கு ஒரு பிபிஎஸ் நம்பர் வேணுங்க. பிஎஸ்சி கார்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு கார்டு என்கிட்ட இருக்கான்னு பார்ப்போம். இந்த காட்டுறேன். ஸோ பிஎஸ்சி கார்டுன்னு ஒன்று இருக்குங்க, பப்ளிக் சர்வீஸ் கார்டுன்னு. அதில் பிபிஎஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எதுக்கு தேவைன்னா, நீங்கள் இப்போ அயர்லாண்டுக்கு ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸோ ஃபுல் டைம் ஜாப்ஸோ ஏதாவது ரெவென்யூ வருதோ அதுக்கும் தேவைப்படும். ப்ளஸ் இதை மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு அதை கேட்பாங்க. ஸோ நம்ம டிரைவிங் லைசன்ஸுக்கும் பிபிஎஸ் நம்பர் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே பிஎஸ்சி கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ அது ஃப்ரீ தான், அது பிரச்சனை இல்லை, அது கிடைச்சிடும். அந்த கார்டு கிடைச்சப்பறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கெட்டிங் அ டிரைவிங் லைசன்ஸ் ஒரு தியரி டெஸ்ட் எழுதுனாங்க. ஸோ தியரி டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்கள் 45 euros கட்டணுங்க. கட்டி அந்த டெஸ்ட்டை புக் பண்ணிட்டு அதில் என்னெல்லாம் கேட்பான்னா, சும்மா இந்த ரோட் சயின்ஸு, டிராஃபிக் கொஷின்ஸ் அதெல்லாம் கேட்பான். ஸோ அது இங்கே ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும், நீங்கள் ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம். அது ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். 40 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், 35 கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஸோ எரருக்கு அவ்வளோத்துக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அந்த ரியல் கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஈஸி தான். நான் ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு. ஸோ அது படித்து அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஐசைட் ரிப்போர்ட், ஐ டெஸ்ட்டுக்கு போக சொல்லுவாங்க. ஸோ ஐ டெஸ்ட்டுக்கு 20 to 40 euros. நீங்கள் எந்த ஆப்டிஷன்ட்ட போய் பார்க்குறீங்களோ ஸோ அவங்கள பொறுத்து 20 to 40 euros இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் half of it நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஐ டெஸ்ட்டுக்கு. ஸோ ஐ டெஸ்ட் முடிச்சுட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன பார்ப்பாங்கன்னா, உங்களுக்கு கண்ணாடி போட்டு தான் கார் ஓட்ட முடியுமா, கண்ணாடி இல்லாமலே கார் ஓட்ட முடியுமா, நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா, உங்கள் ஐ ஃபிட்டாக இருக்கா கார் ஓட்டுறதுக்குன்னு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த 2 டெஸ்ட்டும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லேர்னர்ஸ் பெர்மிட், டிரைவிங் லேர்னர்ஸ் பெர்மிட், இந்த என்கிட்ட இருக்கு பாருங்க, இந்த பச்சை கலர் கார்டு இருக்குல்ல. ஸோ இந்த பச்சை கலர் கார்டு மாதிரி ஒரு கார்டு கிடைக்கும். ஸோ இந்த கார்டு 2 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி தருவாங்க. இந்த கார்டை வச்சு நீங்கள் தனியாக கார் ஓட்ட முடியும்னா முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயின்டு டிரைவர், அதாவது லைசன்ஸ் இருக்க டிரைவர், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், நான் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க உங்களோட கார்ல இருந்தா தான் நீங்க இந்த கார்டை வச்சுட்டு கார் ஓட்ட முடியும், இல்லாட்டி ஓட்ட முடியாது, பிடிச்சிருவான். ஸோ லேர்னர்ஸ் பெர்மிட் அப்ளை பண்றதுக்கு 45 euros ஆகுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 35 euros, ஃபர்ஸ்ட் ஒரு 45 euros கட்டி தியரி டெஸ்ட் போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 to 40 euros கட்டி ஐசைட் பாக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 45 euros கட்டி இந்த லேர்னர்ஸ் பெர்மிட் வாங்குறீங்க. இது 2 years வேலிடிட்டிங்க. லேர்னர்ஸ் பெர்மிட் வாங்கின அப்புறம் நீங்க டிரைவிங் லைசன்ஸுக்கு போகலாம். லேர்னர்ஸ் பெர்மிட்ல இருந்து ஃபுல் லைசன்ஸ் வாங்கணும்னா அட்லீஸ்ட் 12 கிளாஸஸ் முடிச்சிருக்கணும், 12 லெசன்ஸ் முடிச்சிருக்கணும். டிரைவிங் லெசன்ஸ் இங்க இருக்க அப்ரூவ்ட் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த 12 லெசன்ஸுக்கும் என் டொனேகல் டவுன்ல ஒரு லெசனுக்கு 45 euros வாங்கினாரு. ஸோ 12 லெசன்ஸுக்கு அதுவே ஒரு 540 euros ஆயிடுங்க. ஸோ 12 லெசன்ஸும் நீங்கள் போய் கற்றுக்கிட்டு, 12 லெசன்ஸ் நான் போய் கற்றுக்கிட்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இங்கே ரவுண்ட் ரூல்ஸ் அது இதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. ரோட்ல வர நான் நிறைய சயின்ஸ் தியரி வச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் போனோம். ஸோ 12 லெசன்ஸ் கற்று முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டிரைவிங் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 85 euros-ங்க. ஸோ டிரைவிங் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த 12 லெசன்ஸ் முடிச்சிட்டிங்களான்னு பார்ப்பான். ஸோ முடிச்சுட்டு இந்த கார்டும் வேலிடா இருக்கணும். அந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் தான் என்ன கூப்பிட்டான் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு. ஸோ நான் பிப்ரவரியில அப்ளை பண்ணி ஜூன்ல தான் கூப்பிட்டான். ஸோ கூப்பிட்ட அந்த கேப்புக்குள்ள எனக்கு 4 months ஆயிடுச்சுல, நான் 12 கிளாஸ் முடிச்சு. ஸோ எனக்கு ஒரு ரிவைஸ் பண்றதுக்காக இன்னும் 2 கிளாஸ் போனேன். ஸோ அதுக்கு ஒரு 90 euros ஆச்சுங்க. இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி 1 hour எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அந்த 90 euros. ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட இப்போ கார் இல்லாததுனால என் இன்ஸ்ட்ரக்டரே காரும் கொடுத்தாரு. நம்மளே தான் கார் கொண்டு போனோம் அந்த டெஸ்ட் சென்டருக்கு. ஸோ என் இன்ஸ்ட்ரக்டரோட காரையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு அவர் 60 euros சார்ஜ் பண்ணிக்கிட்டாரு. அதில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நம்ம டெஸ்ட் எடுக்க வர போறவங்க ஃபர்ஸ்ட் காரோட இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்பாங்க. லைட்டு எரியுதா அது இது பார்த்துப்பாங்க. அப்புறம் எல்லாமே வாங்கி வச்சிருக்கீங்களா, இன்சூரன்ஸ், ரோட் டேக்ஸ் எல்லாம் இருக்கா, வேலிடா இருக்கா, எக்ஸ்பயர் ஆகலையா, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ நான் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட இருந்தே கார் வாங்கினதுனால
நமக்கு அது பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. டிரைவிங் டெஸ்ட்லயே நம்மளை கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரோட் சிக்னல் என்ன பண்ணுவேன், இந்த இதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு 30 மினிட்ஸுக்கு அவர் என் கூட உட்காந்து அவர் சொல்றபடி நான் கார் ஓட்டி காமிக்கணும். 30 மினிட்ஸ் முடிஞ்ச அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு நீ பாஸ்ன்னு இந்த மாதிரி ஒரு பேப்பரும் அப்புறம் இன்னும் 2 பேப்பர் கொடுத்தாங்க. பாஸ் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபுல் லைசன்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணலாங்க. ஃபுல் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண திருப்பி ஒரு 65 யூரோஸ் கட்டணுங்க. 65 யூரோஸ் கட்டி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்துடும். இதான் டிரைவிங் லைசன்ஸ் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.